السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் ஊரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அவனை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு உறுதியில் அறியும் மக்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த பாக்கியங்களில் விலை கொடுக்க முடியாத, மதிக்க முடியாத ஒரு பாக்கியம் தான் குழந்தை பாக்கியம். கண்ணியமானவர்களே, பொதுவாக நாங்கள் ஆண் குழந்தைகளை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும் விரும்பினாலும் பெண் குழந்தைகளில் அல்லாஹ் தஆலா நிறைய நலவுகளை, கைர்களை, பரக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசும் பொழுது ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை முற்படுத்தி பேசுகின்றான். يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور. அல்லாஹ் தஆலா நாடினவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்கின்றான். இன்னும் அவன் நாடினவர்களுக்கு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்கின்றான் என்று ஆணை விட பெண்ணை முற்படுத்தி பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றார்களுக்கு அதை முறையாக, பண்பாக, பண்புள்ள பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய பெற்றார்களுக்கு நிறைய கூலிகளை வாக்களித்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மன் ஆல ஜாரியத்தைனி دخلت انا وهو الجنه كهاتين واشار باصبعيه. யார் இரண்டு பெண் குழந்தைகளை பராமரிப்பார்களோ, இரண்டு பெண் குழந்தைகளை வளர்ப்பார்களோ, பராமரிப்பார்களோ, இவரும் நானும் சுவனத்துக்குள்ளால் இவ்வாறு சேர்ந்து போவோம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களையும் சுட்டிக்காட்டி அவ்வளவு நெருக்கமாக சேர்ந்து போவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதாவது கண்ணியமானவர்களே, யாருக்காவது ரெண்டு பெண் பிள்ளைகள், மகள்மார்கள், இவர்களுக்கு செலவழிக்கின்றார், அவர்களுக்கு ஒழுக்கத்தை படித்து கொடுத்து முறையாக வளர்க்கின்றார், அல்லது இவருடைய மகள் அல்ல, இவர் சகோதரிகளுக்கு சில குடும்பங்கள்ல நேரத்தோட வாப்பா வஃபாத் ஆகிடுவார், குடும்ப பொறுப்பு சகோதரனுக்கு வந்துவிடும். இவர் அதை பாரமாக எடுக்காமல், சுமையாக எடுக்காமல் அந்த சகோதரிகளை அவர்களுக்கு செலவழிக்கின்றார். திருமணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அவர்களோட பண்பாக அழகாக நடந்து கொள்றார் என்றால் இவருக்கும் இந்த சிறப்பு உண்டு. அது மாத்திரமல்ல, இவருடைய குழந்தையும் இல்லை, இவருடைய சகோதரியும் இல்லை. ஆனால்
குடும்பத்தில் உள்ளவரும் அல்லது யாராவது ஒருவருடைய 2 குழந்தைகளை, ஒரு ஏழையுடைய 2 குழந்தைகளை இவர் வளர்க்கிறார், செலவழிக்கிறார், பராமரிக்கிறார் என்றால் இவருக்கும் இந்த கூலி உண்டு என்பதாக முஹத்திஸீன்கள் பேசியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். சில பொழுது 2-3 பெண் குழந்தைகள் கிடைக்கும் பொழுது பெற்றார்களுக்கு ஒரு சுமையாக வழங்கலாம். ஆனால் அதை ஒரு சுமையாக எடுக்காமல் இவர்களை வளர்ப்பதன் மூலமாக என்னுடைய நரக விடுதலை இருக்கிறது, எனக்கு உயர்ந்த சூரத்தில் அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா தருவான் என்ற ஒரு ஆதரவோடு அவர்கள் வளர்க்க வேண்டும். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஏழை பெண் யாசகம் கேட்டு வந்தார். அவளோட 2 ஒரு பொம்புள பிள்ளைகளையும் அவருடைய மகள்மார்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார். வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட தாங்களே என்று யாசகம் கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ளால் போய் பார்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த இடத்தில் ஒரே ஒரு பேரீச்ச பழத்தை தவிர என்னுடைய வீட்டில் எதுவும் இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், நபியுடைய வீடு 1 கிலோ ஈச்சப்பழம் அல்ல, ஒரே ஒரு ஈச்சப்பழத்தை தவிர என்னுடைய வீட்டில் எதுவும் இருக்கவில்லை. இன்று வீடு நிறைய சாமன், குசி நிறைய சாமன், ஆனாலும் பஞ்சம், ஆனாலும் வறுமை பேசினார். ஈமானவர்கள் ஒரே ஒரு ஈச்சப்பழம் தான் இருக்குது, அதை தர்மம் செய்யறாங்க. போய் அந்த பெண்ணிடத்தில் கொடுக்கிறாங்க. அந்த பெண் அதை 2ஆக உடைத்து 2 அந்த மகள்மாருக்கும் கொடுக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், சொன்னாங்க, மனிது துலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷைஇன் குன்ன லஹு சித்ரம் மினன் நார். யார் இந்த பெண் பிள்ளைகளால இந்த பெற்றார்கள் சோதிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் இந்த இந்த பிள்ளைகளோட நல்ல முறையில் நடக்கிறார். அப்படி சோதிக்கப்பட்டாலும் நல்ல முறையில் நடந்து கொண்டால் இவர்கள் இந்த நரகத்துக்கு நுழைவதை விட்டும் திரையாக அமைந்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சில பொழுது சில பெண் பிள்ளைகளால சில சிரமங்கள் பெற்றார்களுக்கு வரலாம். திருமணத்துக்கு பின்னால எல்லாரும் இந்த பிள்ளைகளை கைவிடாமல் அதை ஒரு சுமையாக மாறமாக எடுக்காமல் தொடர்ந்தும் பாரத்தோடு அந்த பெண் பிள்ளைகளோடு நடந்து கொண்டால் இவர்கள் இந்த பெற்றார்கள் நரகம் நுழைவதற்கு திரையாக அமைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் நிறைய சாதனைகளை ஆண் குழந்தைகள் செய்திருந்தாலும் அதில் அதிகமான சாதனைகளுக்கு பின்னால் ஒரு பெண், ஒரு தாய் மறைந்திருக்கிறார். அது இமாம் புகாரியாக இருக்கலாம். அவருடைய தந்தை சின்ன காலத்திலே வஃபாத், ஒரு அனாதை. தன்னுடைய தாய் தான் இவரை ஒரு இமாமுல் முஹத்திஸீன், ஒரு ஹதீஸில் ஒரு உச்சத்தை அடைந்த ஒரு இமாமாக ஆவதற்கு பாடுபட்டார். அது இமாம் ஷாஃபியாக இருக்கலாம். காசாவில் பாலஸ்தீனில் பிறந்த அவர் சின்னத்திலே வஃபாத். தன்னுடைய தாய் தான் மக்காவுக்கு கொண்டு போய் அவரை படிக்க வைத்து ஒரு ஃபகீஹாக ஆவதற்கு பாடுபட்டவர் ஒரு தாய் தான். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே எங்களுக்கு கிடைச்ச இந்த பிள்ளைகளை சாதாரணமாக எடுக்காமல் அவர்களை முறையாக பண்பாக வளர்த்தால் எதிர்காலத்தில் சிறந்த தாய்மார்களாக அவர்கள் ஆவார்கள். சிறந்த, அதாவது சாதனையாளர்களின் தாய்மார்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள். இதே தொடரில் வந்த ஒரு பெண் தான் சஃபியா. ஹிஜ்ரிக்கு பின்னால் 2ஆம் நூற்றாண்டில் இவர் முஹம்மத் என்ற ஒரு கணவனை, ஒரு ஆணை திருமணம் முடிச்சாங்க. 2 பேருக்கும் கிடைச்ச குழந்தை தான் அஹ்மத். அஹ்மதுக்கு 3 வயசில் தன்னுடைய தந்தை அவர் வஃபாத் ஆகிறார். தந்தைக்கு 30 வயசு, இளம் வயசு. உம்மாக்கு சின்ன வயசு, 20 வயசு. கனிமானவர்களே, இந்த பெண் சுப்ஹானல்லாஹ் அந்த அஹ்மதை வளர்க்கின்றார். மறுமையில் பிறந்த இவர் தன்னுடைய தாய் இவருடைய கல்விக்காக வேண்டி இவரே ஒரு பெரும் ஒரு முஹத்திஸாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்றைய இல்முடைய கோட்டையாக இருந்த பக்தாதை நோக்கி அவர் பயணிக்கின்றார். இல்முக்காக வேண்டி போய் அங்கே குடியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த பெண் இளம் வயது அழகான பெண், அறிவுள்ள பெண் என்ற செய்தி எல்லாத்துக்கும் தெரியும் என்பதனால பல இடத்திலிருந்தும் இந்த பெண்ணை திருமணம் பேசி வந்தார். ஆனாலும் அந்த பெண் யோசிக்கின்றார், இந்த அஹ்மத் எனக்கு கிடைச்சின்ற ஒரே ஒரு பிள்ளை, இவரால் ஒரு முஹத்திஸாக மாற்ற வேண்டும், ஒரு இமாமாக மாற்ற வேண்டும் என்ற என்னுடைய இந்த லட்சியத்திற்கு வரக்கூடிய கணவன்
மனைவிக்காக வேண்டி என்ன செய்யணும், என்னத்தை விட்டுக் கொடுக்கிறோம். நல்லா தெரியும், இந்த டிராமாவை பார்க்கிறதால, குடும்பமாக பார்க்கிறதால, மகனும் சேர்ந்து பார்க்கிறார், நாசமாவான்னு தெரியும். ஆனாலும் விட்டுக் கொள்றது கஷ்டம், விட்டுக் கொடுக்கிறது கஷ்டம். கண்ணியமானவர்களே, ஏன் நல்லா தெரியும் இந்த விஷயங்களை நான் ஈடுபட்டால் இந்த பழக்க வழக்கங்கள் என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு இது தடையாக இருக்கும், இவன் முறையில்லாமல் வளர்றதுக்கு இது காரணமாக ஆகும் தெரியும். தெரிஞ்சும் இவருடைய இன்பத்தை முற்படுத்தி பிள்ளையுடைய தருவியத்தை பிற்படுத்துகின்றார். கண்ணியமான ஒரு தாய் பாருங்கள், வரக்கூடிய அனைத்து நிக்காகங்களையும் ரத்து செஞ்சு தனியாக அந்த பிள்ளையை வளர்க்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அவள் சொன்னது போல், அவரை எதிர்பார்த்தது போல் அந்த அஹ்மத் ஒரு சிறந்த ஒரு இமாமாக மாறினார். அவர் தான் அஹ்மத் இப்னு ஹம்பலாக, ஹம்பலி மذهبுக்கு சொந்தக்காரராக மிகப்பெரும் ஒரு இமாமாக மாறினார். இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான் அவருடைய கிதாபில், அவருடைய ஹதீஸ் மஜ்லிஸ்ல மாத்திரம் சுமார் 5000 மாணவர்கள் இருப்பார்கள். சுப்ஹான், இந்த மஸ்ஜித் நிறைஞ்சாலே அந்த கவுண்ட் வராது. 5000 மாணவர்கள் ஸ்பெயின்ல இருந்து, உலகத்தில் நாலா புறத்திலிருந்தும் அந்த அஹ்மதை நோக்கி மக்கள் வருவார்கள். மிகப்பெரிய ஒரு இமாம், சுமார் 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினார். 40,000 ஹதீஸ்களை கொண்ட அஹ்மத் முஸ்னதுல் இமாம் அஹ்மத் என்ற கிரந்தத்தை தொகுத்து சாதித்து ஒரு சாதனையாளர் சொன்னார். அந்த காலத்தில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சுப்ஹானல்லாஹ் செய்த சேவைகள், மக்களுக்கு தீராத பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தீர்த்து கொடுத்தார். சேவை செய்தார். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படி தன்னுடைய அரசியல் அந்த பலத்தை உபயோகித்து பிரசிடென்டோட தொடர்பு கொண்டு அவர்கள் மக்களுக்கு சில சில சேவைகளை செய்து கொடுப்பது போல், உலமாக்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தால், ஈமானுடைய பலத்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவருடைய காலத்தில் ஒரு தாய், அவர் சொல்லுறார், நான் 20 வருடமாக ஊனமுற்று இருந்தேன், என்னுடைய 2 காலும் வேலை செய்ததில்லை, இருந்த இடத்துல தான் 20 வருஷம். ஒரு நாள் என்னுடைய மகனை பார்த்து சொன்னேன், மகன் அஹ்மதிடத்தில் போய் சொல்லுங்கள், இந்த தாய் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், இவருக்கு துவா செய்ய சொல்லி. மகன் வாரார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வீட்டுக்குள்ளால் இருக்கிறாங்க. சொல்றாங்க, என்னுடைய தாய் 20 வருஷமாக இப்படி கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, துவா செய்யுங்கள். அவருடைய பணிவை வெளிப்படுத்தும் விதமாக சொன்னார், மகன் நீங்க என்னிடத்துல துவா கேட்கிறத விட நான் உன்னிடத்துல என்னுடைய விஷயத்துக்கு துவா கேட்கிறதுக்கு நான் மிச்சம் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மகன் அனுப்பிட்டார். பெருமையாக நடந்து கொள்ளல, போனதுதான் கையை தூக்கி துவா கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். மகன் போய் கதவை தட்டுறார். ஆச்சரியம் என்னவென்றால் 20 வருஷமாக ஊனமாக சப்பானியாக இருந்த அந்த பெண், அந்த தாய், அவள் வந்து தான் கதவை திறக்கின்றார். சுப்ஹான், யாருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அல்லாஹ்வுக்கு நெருக்கமான உலமாக்கள் மக்களுக்கு தீர்த்து கொடுத்தார். அவருடைய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஜின் பிடித்தது, பலவிதமான வைத்தியங்கள் செய்தாலும் ஒன்றும் ஆன்சர் இல்லை. இறுதியாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி விஷயம் வருது, ஒரு பெண்ணுக்கு ஜின் பிடித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவர் போய் அங்க வைத்தியம் செஞ்சு ஓதி ஊதி பெரிய நாடகம் ஒன்று போடல. அவங்க இருந்த இடத்துல வந்து சொன்னாங்க, இந்த செருப்பு எடுத்துட்டு போய் அந்த பெண்ணுக்கு ஜின் வந்த நேரத்தில் சொல்லுங்க, நீ இந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து கண்ணியமாக தானாக வெளியாகின்றாயா அல்லது அஹ்மதுடைய செருப்படி மட்டும் போறாயா என்று ஒரு கேள்வியை கேளுங்க. போய் கேள்வி கேட்டால் அந்த ஜின் சொன்னது யாருக்கும் அடங்காத அந்த ஜின் சொன்னது, அஹ்மத் சொன்னாரா, நான் மாத்திரமல்ல இந்த பக்தாதில் இருக்கக்கூடிய அத்தனை ஜின்களையும் நான் வெளியாகின்றேன். மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ எல்லா படைப்பினங்களுக்கும் அவருக்கு பயப்படும். அஹ்மத் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு அடியான் என்று சொல்லிவிட்டு அந்த ஜின் போய்விட்டு. சுப்ஹானல்லாஹ், இவ்வாறான சாதனைகள் கண்ணியமானவர்களே. இதனால் தான் இவருடைய வஃபாத்தின் பொழுது, மௌத்தாயின பொழுது எப்படி சஹாபாக்களுக்கு நபியை இழந்த நேரத்தில் கவலை வந்துச்சோ, எப்படி ஒரு இழப்பாக பார்த்தார்களோ, இதே போல் அந்த மக்களுக்கு ஒரு பெரும் ஒரு இழப்பாக ஆகிவிட்டது. அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு சுமார் 25 லட்சம் மக்கள் அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர், கண்ணியமானவர்களே. எனவே இந்த சாதனையாளரை உருவாக்கின ஒரு தாய், அந்த மை ஃபஃபியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண், இவருடைய தர்பியத்தான் சகோதரர். இந்த கண்ணியமானவர்களே, எங்களுக்கு வளரக்கூடிய இந்த பெண் பிள்ளைகளை சாதாரணமாக இவரை என்னத்தை செய்யலாம் என்று யோசிக்காமல் முறையாக, பண்பாக, அழகாக வளர்த்தால் எதிர்கால
காலத்தில் இது போல அஹ்மதுகளை, இது போல ஷாஃபிகளை, இது போல புகாரிகளை, இமாம்களை உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக அவர் மாறிவிடுவார். கண்ணியமானவர்களே, அந்த தாயுடைய வளர்ப்பு சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமானது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் 10 வயசில் முழு குர்ஆனையும் பாடமாக்கினேன். எங்க போய் மதரசால போய் அல்ல, என்னுடைய உம்மாடத்துல பாடத்தை கொடுத்து. சுப்ஹானல்லாஹ், 10 வயசு சிஷ்யத்தை படிக்கிற பொடியன் குர்ஆன் பாடம் உம்மா கிட்ட பாடம் கொடுத்து. உம்மாக்கு அவ்வளவு குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனுடைய அறிவு இருக்கிறது. அதனால உம்மா தன்னுடைய பிள்ளைக்கு படித்து கொடுக்கிறார். இது கண்ணியமானவர்களே, எங்களிடத்தில் வளரக்கூடிய இந்த பெண் பிள்ளைகளை முறையாக, பண்பாக, அறிவுள்ள, குர்ஆனுடைய தொடர்புள்ள பிள்ளைகளாக ஆகினால் எதிர்காலத்தில் அவர்கள் தாய்மார்கள் அவரிடத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளை முறையாக, அழகாக, அறிவுள்ள, இல்முள்ள பிள்ளைகளாக வளர்ப்பார்கள். இன்னைக்கு வளர்க்கவும் தெரியாது, எல்லாம் தெரியும், இது தெரியாது. ஏன் சின்னத்தில் பெற்றார்கள் அந்த பிள்ளைகளை சரியான தரபியத்தை கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்கள், அவர் சொல்லுறார், என்னுடைய உம்மா என்ன செய்வாண்டா, தஹஜ்ஜுடைய நேரத்தில் சுபஹுக்கு முன்னால பக்தாதில் குளிர் காலத்தில் எழும்பி தண்ணியை சூடாக்கி, எங்கட காலத்துல கேஸ் அடிச்ச உடனே தண்ணி, அதாவது சூடாக்க முடியாது, ஹீட்டர் அடிச்ச உடனே தண்ணியை சூடாக்க முடியாது, விரவெடுத்து பத்த வச்சு சிரமப்பட வேண்டும். தண்ணியை சூடாக்கி எனக்கு உதவு செஞ்சு வச்சு தஹஜ்ஜுத தொலை வச்சு அசானுக்கு பின்னால என்னை அந்த பக்தாதுடைய மஸ்ஜிதுக்கு அவங்க அபாயாவ ஜில்பாப முகத்தை மூடிக்கொண்டு என்னை கையோடு பிடிச்சு கொண்டு அந்த மஸ்ஜிதுக்கு போவாங்க. என்னை அங்கே ஃபஜ்ர் ஜமாஅத்தில் கலந்து கொள்ள வச்சு ஜமாஅத் தொழுகைக்கு பின்னால் என்னை கையோடு கூட்டிட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், சின்னத்திலிருந்தே தொழுகைக்கு வளர்க்கிறாங்க உம்மா. ஏன் அந்த அறிவு அவர்கள் எடுத்து இருக்க. நாம பிள்ளைகளை யோசிக்கிறோம். அவன் 7, 8, 10ஆம் ஆண்டு போற நேரத்தில் வெளியே போனா சுத்தினா யோசிக்கிறோம், என்னத்தை பழகிட்டு வருவானோ என்று யோசிக்கிறோம். சில பெற்றார்களுக்கு வீட்டுக்குள்ளால மகன் இருக்கிறது எதை போலண்டா, ஒரு சிங்கம், கரடி, பாம்பு இருக்கிறத போல பயம். ரூமை லாக் பண்ணி கொண்டு தூங்குறாங்க. வேறொரு கல்லண்ட பயம் இல்ல, மகன் வந்துடுவானோ, ராவையில களவெடுத்துடுவானோ, செயின களவெடுத்துவானோ பயம். அவன் பழக்க வழக்கங்கள் அப்படி. சொந்த தங்கச்ச தன்னுடைய சகோதரிடத்தில் விட்டுட்டு போறதுக்கு பயம். ஏன் அவன் ஒரு அந்நியனை போல நான் பார்க்கிறேன். அவனுடைய பழக்க வழக்கம் அப்படி, அவனுடைய மைண்ட் செட்டா மாறி இருக்குது. ஏன் சகோதரர்களே, சின்ன காலத்துல பழக்க வேண்டிய விஷயத்துல பழக்கல அவன் எதிர்காலத்துல வேற விஷயத்துக்கு பழகிருப்பான். அதேமானவர்களே, குர்ஆன் ஹதீஸ் ஒரு பிள்ளைய பழக்க வேண்டிய விஷயத்துல முக்கிய ஒரு இடத்தை கொடுக்குது. தொழுகைக்கு பழக்க வேண்டும். 7 வயசுலேயே முரு அவுலாதகும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ 7 சினீன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் 7 வயசு ஆகினால் அவங்களுக்கு தொலை சொல்லி ஏவுங்கள். ஒரு தடவை ஏவிட்டு திருப்தி காண முடியாது, தொடராக ஏவுங்கள். எப்படி நாம புள்ள பாவ தின்னாம தூங்குது என்று சாப்பாடு விஷயத்துல யோசிக்கின்றோமோ, சாப்பாடு தின்னலையா மகன் என்று யோசிச்சு பதறி ஆக்கி கொடுக்கிறோமோ, வெள்ள சாப்பாடு தின்னலையா மகன் என்று பதறத போல, நாங்க கேள்வி கேட்கிறத போல பிள்ளை இடத்துல மகன் சுபகத்துல தொந்தீங்களா, 7 வயசாகி 2ஆம் ஆண்டு தான், ஆனாலும் பழக்க வேண்டும் சகோதரர். மகன் சுபகத்துல இருக்குது, லோர் தொந்தீங்களா, அசல் தொந்தீங்களா, மகன் தொந்தீங்களா, நிஷா தொந்தீங்களா. பெற்றார்கள் பதற வேண்டும். தொழுகையை அவங்க மிஸ் பண்ணின்னு சொன்னாங்க. 5 வயசு, அதாவது 10 வயசாகியும் தொடர்லாட்டி அவங்களுக்கு நோவுறதுக்கு காயம் வராதமாய் அடிச்சு தொழுவிக்க சொல்லி மார்க்கம் சொல்லு. கண்ணியமானவர்களே, ஏன் இந்த விஷயத்துக்கு பிள்ளைகளை பழக்கினால் எதிர்காலத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழகாத கெட்ட விஷயத்துக்கு அவர்கள் பழக மாட்டார்கள். குர்ஆன் இந்த உத்தரவாதத்தை தருகிறது. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை அது மானக்கேடான அசிங்கமான விஷயங்களிலிருந்து அது மனிதனை தடுக்கும் என்ற உத்தரவாதத்தை குர்ஆன் தருகிறது. நிகழ்ச்சியான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, குதுபாவில் இதை ஒரு ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு நீங்க பழக்கல்ல, முறையாக தொகைக்கு பழக்கல்ல, எதிர்காலத்தில் பழகாத விஷயங்களை பழகி அவன் ஒரு மண்டபுத்தாக மாறிடுவான். அவன் எங்களுடைய எதிராளியாக மாறிடுவான். எங்களுடைய எதிர்கால ஒளியை போக்கிடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியானவர்களே, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய தாய் அந்த 10 வயசுல மகனை மஸ்ஜிதுக்கு கொண்டு போய் தொழுகைக்கு பழக்கிறான். கண்ணியமானவர்களே, 14 வயசு ஆகுது. இந்த காலத்துல ஓலவல் வயசு. மகனுக்கு சொல்றாங்க, ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறார் துணைக்கு, கணவனும் இல்லை, ஒரே ஒரு மகன். சொல்ற மகன், உன்னோட வயசு வந்துட்டு நீ ஹதீஸை படிக்க வேண்டும், நீ புறப்படு. இந்த காலத்துல ஒரு மதரசாக்குள்ளால அவங்க இருந்து படிக்க முடியாது. அந்த காலத்தில் அவர்கள் உலமாக்களை நாடி, ஊர்களை நாடி,
அவங்க புறப்பட வேண்டும், பயணம் செய்ய வேண்டும். பக்தாதிலிருந்து மக்காவுக்கு சுமார் 1900 கிலோமீட்டர், சுமார் 2000 கிலோமீட்டர். கண்ணியமானவர்களே, அவங்க போக வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு தாய்க்கு தெரியும் இந்த பயணத்தில் என்னுடைய மகன் அஹ்மத் நிறைய பிரச்சனைகளுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனாலும் பயம் இல்லாமல் அனுப்புறார். 16 வயசு வரக்காட்டியும் அவருடைய மடியில சரியான தர்பியாவை கொடுத்தால், சரியான முறையான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அந்த முறையான தர்பியத்தை கொடுத்தால், அதனால 16 வயசுக்கு பின்னால பிரிகிற நேரத்தில் பயப்படல. என்னுடைய மகன் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சாதிப்பான், அவன் ஃபித்னாக்கள்ல மாட்டிக்கொள்ள மாட்டான் என்ற அச்சம் இல்லாமல் தைரியமாக அனுப்பி வைக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னும் 16 வயசு வரக்காட்டிலையும் ஏனோ தானோ என்று வளர்ப்பு, எந்த சிஸ்டமும் இல்ல புள்ள வளர்ப்புக்கு. இப்ப அவர் 17-18 வயசுல ஒவ்வொரு நாடுகளுக்கும், ஊர்களுக்கும், யூனிவர்சிட்டிகளுக்கும் போய் திரும்பி அவருடைய மைண்ட் செட்டப் எல்லாம் மாறி வித்தியாசமாவார். உம்மாவுக்கும் தெரியும் மாறிடுவார், என்ன செய்ய இருக்கிறார். ஏன் 16 வயசு தன்னுடைய கையில் இருந்த அந்த காலத்தில் சரியான பண்பை, முறையை, குர்ஆனை, தொழுகையை கொடுக்கல. அதனால உம்மாவை வாப்பாவை பிரிஞ்சதுக்கு பின்னால வேற விஷயங்கள், சில பெண் பிள்ளைகள் பாவம் எங்கேயோ தூக்கி போட்டதுக்கு பின்னால வேற தொடர்புகளால இஸ்லாத்தை விட்டும் போகக்கூடிய ஒரு கவலையிடமான ஒரு செய்தி. சகோதரர் இடத்துல நான் போன இடத்துல ஒரு சகோதரன் சொன்னால், என்னுடைய சகோதரி இந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சு இடையில கோல் வந்துச்சு, அசர கவலையா இருக்குது சொன்னாரு. அந்த என்னுடைய சகோதரி சொன்ன உமாவுக்கும் பாப்பாக்கும் ஏன்னா இதுக்கு பின்னால தேடவானம் என்று ஒரு அண்ணி ஒரு ஆளோட போய்விட்டா. இந்த வரலாற்று என்ன செய்தின்னு தெரியாது. கனியமான இவ்வாறான செய்தி அனுப்பிருக்கு. நன்றாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை இழந்த நிலையில அவன் மௌத்தாகினால் ஜெம்மத்துக்கும் மருவமாக்கும் வாப்பாக்கும் ஆகிறாத அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நிரந்தர நரகவாசியால் மாறிவிடுவார்கள். இனி கண்ணியமானவர்களே, இந்த 16 வயசு வரலாற்றின் முறையான தர்பியாவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்க வேண்டும். அஹ்மது நம்பர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் நடையாக போனேன். சுமார் 2 மாசம் பயணம் நடையாக போனான். 2 மாசம் போகவே சொன்னார். நான் பாலைவனத்தில் போகும் பொழுது எனக்கு சில பிரச்சனைகள் வந்தது. எனக்கு வழி தெரியாமல் போய்விட்டது. தனியாக போறார் ஒரு வாலிபர். பாலைவனத்தில் எங்கடமா இங்க பண்டாரவர ரோட், கொழும்புக்கு இத்தனை கிலோமீட்டர், இங்கே போனா இங்க போகணும், ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கும். அது நாங்க சரியாக முறையாக போக வேண்டும். வழி தவறிவிட்டால் கடலில் திசை தெரியாமல் மாட்டிப்பட்ட கப்பலை போல் அவர்கள் அங்கே இறந்து விடுவார்கள். கண்ணியமான சொல்றார், நான் மாட்டிக்கொண்டு எங்க பார்த்தாலும் முறையமா இருக்குது, எங்க போனேன்னு எனக்கு தெரியாது. கண்ணியமானவர்களை சொன்னார், நான் இஸ்திக்ஃபார் செஞ்சேன், அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சேன். சொன்னேன் அல்லாஹ்விடத்தில், யா தலீலல் ஹாயிரீன துல்லனி, வழிகாட்டக்கூடியவனே, வழி தெரியாதவர்களுக்கு, தடமாறக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவனே, எனக்கு வழியை காண்பித்து தான் சொன்னேன். அல்லாஹ் தஆலா எனக்கு வழியை காண்பித்து தந்தார். சுப்ஹானல்லாஹ். உம்முடைய தர்பியத், அந்த துஆவுடைய அந்த நெருக்கம், அல்லாஹ்வுடைய தொடர்பு சாதிச்சார் அந்த வாலிபர். கண்ணியமானவர்களே, மக்கால போய் படிக்கிறார். படிச்சு பல உலமாக்கள் ஹதீஸ்களை படிச்சு விட்டு அதுக்கு பின்னால யமனுக்கு போக வேண்டும். யமனுக்கு போறார். அவங்க போற நேரத்தில், உம்மா போற நேரத்தில் வெறும் ஒரு 10 ரொட்டியை தான் சுட்டு கொடுத்தா மகன். அவங்களோட கட்டு சாதனமாக வச்சுக்கோங்க, அவ்வளவு பயிற்சி. இன்றைக்கு கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிற கடைசிக்கு எங்களை எதிர்பார்ப்புல வீணாகி விடுது. மகனை சரியான பயிற்சி 10 ரொட்டியை கொடுத்து அனுப்புறார் 2 மாசம் பயணத்துக்கு. சுபஹான், போறதுக்கு மட்டும். மகன் சொல்லுறார், என்னுடைய கையில் ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்யறது? போற வழியில, யமனுக்கு போற வழியில சில விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். நான் போய் வேலை கேட்டேன். நானும் காலையிலிருந்து மாலை வர காட்டையும் அவருக்கு வேலை செய்து தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு 3 நாட்கள் நான் வேலை செய்தேன். கிடைச்ச கூலியை வைத்து என்னுடைய இறுதி மீதமுள்ள அந்த பயணத்துக்கு நான் பயன்படுத்தினேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஓலவல் வட்டிக்கு படிக்கிற அந்த பொடியினுடைய வயசு, எப்படி சாதனைகள், எப்படி யோசனைகள், யாசகம் கேட்கிற யோசனை இருக்கு. உம்மக்கு அவ்வளவு கஷ்டம், சிரமம், ஆனாலும் யாரிடத்திலும் யாசகம் கேட்கிற பண்புகள் அவங்கள்ட்ட இருக்கல. மகன கண்ணியமா சுய கௌரவத்தை பாதுகாக்கும் விடமாக மகன வளர்த்தாங்க. மகனுக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எவருடைய உதவியையும் கையையும் நாடாமல் சொந்தமாக தொழில் செஞ்சு உழைக்கக்கூடிய அறிவையும் அந்த சிந்தனையையும் அந்த தாய் கொடுத்திருந்தால் அதனால அந்த பிள்ளை சாதித்தார். எனக்கு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இப்படி சாதிச்ச இமாம் தான் சுமார் 10 லட்சம் ஹதீஸ்களையும் 40,000 ஹதீஸ்களை கொடுத்த அந்த தொகுப்பையும் தொகுத்து 25 லட்சம் மக்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிக்க வச்சு இந்த
உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்த அந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவருக்கு பின்னால் சஃபியா என்ற ஒரு தாய் மறைந்திருக்கிறார். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எங்களிடத்தில் வளரக்கூடிய இந்த பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை முறையாக வளர்க்க வேண்டும், முறையாக வளர்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இவ்வாறான முறையாக வளர்த்தால் எதிர்காலத்தில் இவ்வாறான சாதனையாளர்களை, உலமாக்களை, சிறந்த அதாவது சேவை செய்யக்கூடிய சிறந்த புத்திஜீவிகளை இந்த தாய்மார்கள் உருவாக்குவார்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் கண்ணியமானவர்களே, அவர்களும் ஷைத்தானின் படையாளையாக ஆகி விடுவதோடு மனித ரூபத்தில் உள்ள ஷைத்தான்களாக மாறிவிடுவார்கள். அவரிடத்தில் பெறக்கூடிய பிள்ளைகளும் ஷைத்தானின் உதவியாளர்களாக மாறிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பெண் பிள்ளையை முறையாக வளர்ப்போம். குறிப்பாக உடுக்கூடிய விஷயம் நீங்க பாருங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்அத்து ஔரத்துன், ஒரு பெண் அவள் மறைக்கப்பட வேண்டிய ஒரு அதாவது மறைக்கப்பட வேண்டியவள், அவள் ஔரத். கண்ணியமானவர்களே, எப்படி எங்கட முன்பின் துவாரத் ஔரத், இதை நாம திறந்து காட்ட மாட்டோம். அதை ஒரு கேவலமாக, ஒரு வெட்கத்தக்க ஒரு செயலாக பார்ப்போம். இதே போலத்தான் சொன்ன ஒரு பெண் அவருடைய முழு உடம்பும் அது ஔரத், அவருடைய எந்த ஒரு பகுதியையும் ஆண்களுக்கு வெளிக்காட்டுவது ஒரு ஆண் தன்னுடைய ஔரத்தை காட்டுவது போலதான் ஒரு வெட்கத்தக்க செயல். அவள் வெளியாகினால் ஷைத்தான் அவளை எதிர்பார்த்திருந்து அவளை வைத்து ஆண்களை அவன் வேட்டையாடுவான். கண்ணியமானவர்களே, எனவே ஷைத்தான் அவனுடைய தூண்டில் புழுக்களாக இப்படிப்பட்ட நிர்வாணமான அரைக்குறையான பெண்களை உபயோகிக்கின்றான். இவ்வாறு ஒரு தூண்டிலில் ஒரு புழுவை வைத்து மீன்களை வேட்டையாடுவது போல் ஷைத்தான் அவனுடைய தூண்டில் புழு இவ்வாறான அதாவது அரைக்குறையான ஆடைகளை அணிந்த பெண்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதை முறையான ஆடைகளை கொடுப்போம். சின்னத்திலிருந்து அந்த வெட்கத்தையும் கூச்சத்தையும் நாங்கள் பாதுகாக்கும் விதமாக நடந்து கொள்வோம். இன்றைக்கு சில பெண்களுடைய லட்சியமே பிள்ளையை வளர்க்கிறது என்னது? கண்ணியமான எங்களுடைய பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய லட்சியம் எப்படி இருக்க வேண்டும்? இவங்க எதிர்காலத்தில் அவங்கள வளர்க்கக்கூடிய சிறந்த தாய்மார்களா, தன்னுடைய கணவனுக்கு சிறந்த ஒரு மனைவியாக ஆக வேண்டும் என்ற பண்புள்ள ஒரு பெண்ணாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வளர்க்கிறேன். இன்னைக்கு சிலாக்கள் இவங்க லாங் ஜம்ப்ல இவங்க மெடல் எடுக்க வேண்டும், ஹை ஜம்ப்ல மெடல் எடுக்க வேண்டும், இந்த ஓட்டத்தில் இவங்க இதை எடுக்க வேண்டும் என்று ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுத்துறான். அப்படிப்பட்ட ஆடைகளை சர்வசாதாரணமாக கொடுத்து அனுப்புறான். சகோதரர்களே, கேவலம் சகோதரர்களே, இங்க ஹை ஜம்பையும் லாங் ஜம்பையும் பாய்ந்து விட்டு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார்? சுத்தமாக மார்க்கத்துக்கு முரணான செயல். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த பெண் பிள்ளைகளை அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறான். முறையாக நாங்கள் பண்பாக வளர்த்தால் முன்னால் சொல்லப்பட்டது போல எங்கள் ஆகிராவுடைய எங்கள் சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளாக ஆகிவிடுவார்கள், நரகத்துக்குரிய ஒரு தடையாக ஆகிவிடுவார்கள். இல்லாவிட்டால் அவர்களே நமக்கு தடையாக, சொர்க்கம் போறதுக்கு தடையாகவும் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு காரணமாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட பிள்ளைகளிலிருந்து பாதுகாத்து கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.